ஜி, இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 1 வாரம் வீடியோ போட முடியல YouTubeல. எதுலயுமே வீடியோ போட முடியல. YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின்லும் சரி, ஓப்பன்லயும் சரி எதுலயுமே வீடியோ போட முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 1 வீக் வந்து பிளாக்ல இருந்தது. ஸ்ட்ரைக் குடுத்துருந்தாங்க. நேத்து தான் சேனலே ஓப்பன் ஆயிருக்கு. அதனால தான் வந்து 1 வாரம் வந்து வீடியோ போட முடியல. எவ்வளோ பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன ரீசன்? என்ன ரீசன் சொல்லிட்டு இதான் ரீசனு. நம்ம லாஸ்ட்டா 31 தேதி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த 31 வீடியோ போடும்போது தான் பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க 1 வாரத்துக்கு. 1 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்லோடிங்கு, போஸ்டிங் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன். அது வந்து பண்ண முடியாத கண்டிஷன்ல இருந்துச்சு. ஓகே. 1 வாரம் டைம் குடுத்துருந்தாங்க. திரும்பவும் ஏதாவது ரீசன் ஆச்சுன்னா 2 வாரம் நம்ம வந்து வீடியோ போட முடியாது. திரும்ப 3வது ஸ்ட்ரைக்லாம் குடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் பிளாக் ஆயிருக்கும். ஓகே. அந்த மாரி ஆப்ஷன் தான் குடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வார்னிங் 1 வாரம் குடுத்துருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா 2 வாரம். 3வதுனா பெர்மனன்ட் பிளாக் மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் லிமிட்டா போலாம். நான் அதனால தான் ஓப்பன்ல வீடியோ போடுறது நான் பயந்து வீடியோ போட்டிருந்தேன். ஓப்பன்ல வீடியோ போட்டாலே ஏதாவது சிக்கல் நடக்குது. சரி ஓகே. இன்னைக்கு வீடியோ போடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. என்னன்னா, நம்ம லாஸ்ட்டா வந்து பிசி நம்ம 31 என்ன குடுத்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ஸிங்கு பிசி 22 தான் குடுத்தேன் அன்னைக்கு. அன்னைக்கு 31 லாஸ்ட்டா வீடியோ போடும்போது பிசி 22 தான் குடுத்தேன். ஆனா ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பிசி 22 தான் வந்துச்சு. அன்னைக்கு பேட் டைம் நெனைக்கிறேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஒழுங்கா ஓடியிருந்தா அன்னைக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வின் பண்ணியிருப்பீங்க. அன்னைக்கு பிசி 22 அன்னைக்கு குடுத்த நம்பர் பிசி 22 தான். அது நேரமும் தெரியல. அன்னைக்கு பிளாக் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. இதுவும் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து டீப்பா போறதில்ல. கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஏன்னா, இன்னைக்கு தான் மொத நாள் வீடியோ போடுறேன். அது இன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அதனால வந்து கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிடுறேன் என்னன்னா, ஓகே. இங்க ஏபி பாருங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஏபில டபுள்ஸ் போன மாசம் ஏபி டபுள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏபி டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 88, அடுத்து டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 22, அடுத்து டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 55, அடுத்து டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 44, அடுத்தது பார்த்தீங்கன்னா 77, அடுத்து பார்த்தீங்கன்னா, 00 ஓகேவா? இதுதான் போன மாசம் அடிச்ச டபுள்ஸ் ஓகேவா? 6 டபுள்ஸ் அடிச்சேன். இந்த டபுள்ஸ் அடிக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் பவர் அடிச்சுட்டு வரான் இந்த மாசம். என்னன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 55க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா, 00 அத அடிச்சு முடிச்சுட்டான். அடுத்து இங்க 77 அந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா, 22 சொல்லி அதையும் அடிச்சு முடிச்சுட்டான். இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னன்னாக்கா 88 அந்த 88க்கு ஒரு ஃபுல் பவர் வந்து 33 சொல்லி அடிக்கணும். இங்க 44 அந்த 44க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 99 அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாலோயிங் குடுத்துருந்தேன். நான் வந்து டெலிகிராம்ல தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா யூடியூப்ல வந்து பிளாக் பண்ணதால நான் டெலிகிராம் மட்டும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே. அதில நான் ஃபாலோயிங் நம்பர் குடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏபில ஒரு 99ம், ஏபில ஒரு 33 சொல்லி குடுத்துருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நேத்து 99 வர வேண்டிய நம்பரு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து அடிக்கிறதுக்கு ஏசில அடிச்சுட்டான். ஓகே. நல்ல நம்பரு 996 ஃபாலோயிங் குடுத்துருந்தேன். அந்த 996 அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 996 சொல்லி இந்த ஷேப்ல அடிச்சான். நம்ம எப்பயும் குடுக்குற கெஸ்ஸிங் தான். ஒண்ணு இந்த ஷேப்ல அடிப்பான், இல்ல இந்த ஷேப்ல அடிப்பான்னு சொல்லிட்டு. ஓகே. எனக்கு ஏ போர்ட் நல்லா இருந்தது நேத்து. மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னன்னா, நான் ஏபி வந்து 33 இன்னைக்கு வர்ற மாரி இருக்கு. ஓகேவா? என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி 88 அந்த 88க்கு ஃபுல் பவர் வந்து 33 அது வந்து இன்னைக்கு வர்ற மாரி இருக்கு. என்ன ரீசன் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிர்றேன். ஓகே. இங்க பாருங்க. போன மாசம் முன்னாடி மாசம் ஏபி பாருங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 64 அந்த 64க்கு என்னன்னா, 64 அடிச்சுட்டு 5 நாள் விட்டு பாருங்க 44 64, 44 அப்போ 64க்கும் 44 கேப்ல ஒரு 54 குறையும். அந்த 54 கரெக்ட்டா அடிச்சிருப்பான். கரெக்ட்டா நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா, 64க்கும் 44க்கும் 5 நாள் கேப்பு. 44க்கும் 54க்கும் 4 நாள் கேப். ஓகேவா? இப்போ அதே சேம் பேட்டர்ன்ல ஒரு ரூட் எடுத்துட்டு வரான். என்னன்னா, இங்க வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா 44 பிசி 44 3 நாள் விட்டு பாருங்க. பிசி வந்து 42 அந்த 42 திருப்புனா 24 வச்சுக்கோங்க. அப்ப 44, 24 அப்ப கேப்ல ஒரு 34 குறையும். அப்ப 34 இன்னைக்கு வர்ற மாரி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 44க்கும் 24க்கும் 2 நாள் கேப்பு. 3 நாள் கேப்பு. இதுக்கும் 24க்கும் 34க்கும் பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப். அப்போ பிசி வந்து 34 இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 34 சொல்லி வந்தா எனக்கு ஒரே நம்பர் தான் 334 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு புரியாது. நான் டீட்டெயிலா சொல்ல முடியல. நம்ம இன்னைக்கு சேனல் நல்லா இருந்ததுன்னா, நாளைக்கு நம்ம தெளிவா பேசுவோம் அத பத்தி. ஓகே. இன்னைக்கு 34 வந்தா இன்னும் 334 தான் வரணும். 334 வரலாம். ஏன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஒரு நம்பர் பிசில குடுத்தா ஏபில அடிப்பான், ஏபில குடுத்தா பிசில அடிப்பான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து பிசி பாருங்க. பிசி வந்து 33, கிராஸ்ல பாருங்க பிசி 66. இந்த 3, 6, 9 பேட்டர்ன் 33, 66 அப்போ பிசில வந்து 99 வரணும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஏசில வந்து 99 சொல்லி அடிச்சிருந்தான். ஏன்னா குடுக்குற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அடிச்சுட்டு வருவான். ஒரு நம்பர் பிசில அடிக்கிறது மாத்தி மாத்தி ஏபில அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 22 ஏபி 22க்கு 2 நாள் விட்டு ஏபி வந்து 91 அடிச்சிருப்பான்.
ஏபி 22க்கு ஏபி 91. அப்போது பிசி 22க்கு பிசி 91 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசி தான் 91 அடிச்சிருந்தான். இது நான் கொடுத்த நம்பர் தான் டெலிகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தது தான். நான் இங்கே வந்து பாருங்கள், ஏபி 22க்கு ஏபி வந்து 91, பிசி 22க்கு பிசி வந்து 91 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா ஏசியில் வந்து 91 அடிச்சிருப்பான். இப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பிசி 55 கரெக்டாக ஒரு 6 நாள் விட்டு பாருங்கள். பிசி 55 கரெக்டாக 6 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 44, ஓகேவா? பிசி 44 திரும்ப நமக்கு 6 நாள் கேப் விட்டு நமக்கு வந்து பிசி 33 வரணும். எனக்கு என்னென்னா ஏபியில் 33 வரது வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து பிசியில் அடிக்க வேண்டிய நம்பர் ஏபியில் அடிக்க போகிறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஏபியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் 33 வச்சு 334 சொல்லி ஒரு நம்பர் தரேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 334. ஓகே. இன்றைக்கி சேனலில் இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஜி. ஓகே.